வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு உங்களை எல்லாரையும் இந்த பதிவுல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பலன்கள், ராசி பலன்கள்ல ஜூலை மாத பலன்கள் பார்க்க போறோம். இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய கிரக கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது, மாத கிரகங்களாகப்பட்ட அந்த செவ்வாய் 45 நாட்களுக்கு ஒரு முறை நகரக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான அந்த ரிஷப ராசியில இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமாகவே அந்த ரிஷப ராசியில தான் இந்த செவ்வாய் பகவான் இருக்க போறார். அடுத்து மிதுன ராசியில அந்த சூரியன் ஆகப்பட்டவர் இருக்கிறார். இந்த சூரியன் ஆகப்பட்டவர் 17ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து கடக ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் ஆகப்பட்டவர் வருட கிரகம், மாத கிரகம் அப்படின்னு சொல்லும் போது புதனும் சுக்கிரனும் இருக்கு. இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் மாதத்தின் முற்பகுதியிலேயே, அதாவது 5ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவோட சேர்க்கை பெற்று செயல்பட போறார். இந்த மாதம் முழுமையாக சுக்கிரன் கேது அப்படின்ற ஒரு கிரக சேர்க்கை அப்படின்றது செயல்பட போகுது. அடுத்து அந்த புதன் ஆகப்பட்டவர் இங்க அதிசார நிவர்த்தி அடைந்து தன்னுடைய சொந்த வீடான அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஏற்கனவே கடக ராசியில இருக்கிற அந்த புதன் ஆகப்பட்டவர் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது ஜூலை மாதம் 7ஆம் தேதி நடக்க போகுது. இந்த 7ஆம் தேதியில இருந்து அந்த புதனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிலேயே இருக்க போறார். ஆஸ் யூசுவல் கேது பகவான் சிம்ம ராசியிலையும், ராகு பகவான் கும்ப ராசியிலையும், சனி பகவான் அந்த மீன ராசியிலையும் இருந்து இந்த மாதம் செயல்பட போறாங்க. இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களையும், என்னென்ன ஒரு மாற்றங்கள், என்னென்ன தேவைகள் நிறைவேற போகுது அப்படின்றதையும் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல ஒரு ராசி என்பர்கள். இந்த மிதுன ராசி என்பர்கள் உபஜயஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த 3ஆம் இடத்தை. இந்த தைரிய வீரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே ரொம்ப கிளவரா, அதாவது ஒரு அதிபுத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நிறைய ஒரு நேர்மை, அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரு அதிகப்படியாக தன்னை இன்வால்வ் பண்ணி சில விஷயங்களை செய்யறது, குடும்பத்திற்காக போராடுறது, குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களினுடைய நலனுக்காக சில விஷயங்களை செய்யறது, தனக்காக எதுவுமே செய்யாம மற்றவர்களினுடைய நன்மைக்காக சில விஷயங்களை செய்யறது, இப்படி தன்னை ஒரு மெழுகாக உருக்கி கொண்டு செயல்படுபவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். கடந்த ஒரு 1.5 வருடங்களாக மிக பெரிய அளவுக்கு மன உளைச்சல்ல இருந்தாலும் கூட இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அதனுடைய பலன்கள், அதாவது அதனுடைய நன்மைகள் அப்படின்றது இப்போ ஒரு மாச காலமாக இவர்களுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். அதாவது இந்த மிதுன ராசி என்பவர்கள் குரு பெயர்ச்சி ஆனதுல இருந்தே பாத்தீங்கன்னா நமக்கு இது நாள் வரைக்கும் நல்லதுதான் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு மன தெளிவு அப்படின்றது கண்டிப்பாக இவர்களினுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். இந்த மாதத்துல ஜூலை மாதத்துல இவர்களினுடைய ராசி மீது சூரியன் பயணிக்கிறார். அதனால அரசாங்கத்துல இருக்கக்கூடியவர்கள், அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு எல்லோருக்குமே நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். வருமான உயர்வு, பதவி உயர்வு, தேவையான இடமாற்றம் அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. நிறைய மிதுனராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு விஆர்எஸ் வாங்கினவங்க கூட இந்த மாதத்துல இருந்து நம்ம சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லி ஒரு பார்ட் டைமா கூட ஒரு வேலைக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை இவர்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல அடைஞ்சு இருந்த இந்த மிதுனராசி என்பர்கள் அதிலிருந்து ஒரு விடுதலை பெற்று, அதிலிருந்து ஒரு நிவர்த்தி பெற்று வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பர்களினுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியின் மீதே பயணிக்க போறாரு. அதனால இந்த மாதம் தொட்ட விஷயங்கள் எல்லாமே நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்க போகுது. உங்களுடைய முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம், தொழில் ரீதியான அதிகப்படியான முன்னேற்றம். யாரெல்லாம் வெளிநாட்டுல வெளியூர்ல தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே சாதகமான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த மாதத்துல வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதிகப்படியாக இருக்கு அப்படின்னா அது எல்லாமே ரொம்ப ஈஸியா எளிதாக ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம், இந்த ஜூலை மாதத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சி அடையறதுக்குண்டான
உண்டான ஒரு நேரம். வருமானத்துல இதுவரைக்கும் சேமிப்பே இல்லாம இருந்த இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு வளர்ச்சிகள், அதற்குண்டான ஒரு சேமிப்பு அமைப்புகள் இது எல்லாமே தொடங்குவதற்குண்டான ஒரு நேரம். நமக்குன்னு ஒரு சேமிப்பு இல்லையே அப்படின்னு நினைத்த நிறைய மிதுனராசி என்பர்கள் இந்த ஜூலை மாதத்துல இருந்து உங்களுக்குன்னு சில அமௌண்ட், எனக்குன்னு மாசம் மாசம் இதை நான் ஒதுக்க போறேன் அப்படின்ற மாதிரியாக சில சேமிப்புகள்லாம் தொடங்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு அமைப்பாக இருக்கும். திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு நேரமாகவும், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையில திருமண உறவுகள் நல்ல உங்களை புரிஞ்சு நடந்து கொள்வதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது. ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த மாதத்துல அந்த கூடி வரக்கூடிய அந்த திருமணங்கள் இவர்களினுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு திருமணங்களாக இருக்க போது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பிரிந்த குடும்பங்கள் கூட மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. நிறைய பேர் டிவோர்ஸ் வாங்கிட்டு, அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விவாகரத்து வாங்கிட்டேன், ஆனாலும் மீண்டும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரியாக அந்த குடும்பங்கள் சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த ஜூலை மாதம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள், இப்போ ஒரு மாமியார் மருமகள், அடுத்து பாத்தீங்கன்னா உடன் பிறந்தவர்களோட சண்டை சச்சரவுகள், ஏன் பெற்றோர்களுடைய சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரியாக அந்த குடும்பத்துல இருந்த அந்த சண்டை சச்சரவுகள் முழுமையாக ஓயக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்துக்குள்ள வந்தாலே ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள், இதனால் வரைக்கும் ஏண்டா நம்ம வீட்டுக்குள்ள வரோம், ஏண்டா இந்த வாழ்க்கை ஒரு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க வேண்டியா இருக்கே, இந்த மாதிரியாக எல்லாம் அந்த மிதுன ராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு பிடிப்பும் இல்லாமல் வாழ்ந்த நபர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலிருந்து அதற்குண்டான நிவர்த்தி, குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்புகள், சுப நிகழ்ச்சிகள், அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமா சேர்ந்து ஒரு சுற்றுலா செல்றது, இந்த மாதிரியாக அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய மனம் மகிழ்ச்சிகள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 10ஆம் இடத்துல சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறதுனால இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான சில வளர்ச்சிகள் ரொம்ப பொறுமையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா நம்ம இன்னைக்கு இந்த மாசத்துல நம்மளுக்கு ஒரு 5 லட்சம் அந்த தொழில இருந்து வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வராது. அந்த 5 லட்சத்துல உங்களுக்கு 50% ஆஃப் அமௌண்ட் அப்படின்றது கண்டிப்பாக அந்த தொழில இருந்து வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போது. தகப்பனார் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு முடியல அப்படின்னா அவரை ரொம்ப மருத்துவ ஆலோசனைகள் எடுத்துக்கிறது நல்லது. அவர்களுக்கு என்ன தேவைகளோ அதை நீங்க பூர்த்தி செய்யறது நல்லது. இந்த மாதிரியாக அந்த முன்னோர்களின் சாபமும் அப்பா சம்பந்தப்பட்ட சில வேதனையான சில விஷயங்களும் இருக்கிறதுனால இந்த இடத்துல அந்த பெற்றோர்களினுடைய கவனங்களை, அதாவது அவங்களினுடைய உடல் நலன்களை ரொம்ப பேணி காக்க வேண்டிய ஒரு அவசியமான சூழ்நிலையில இந்த மிதுனராசி என்பவர்கள் இருக்கிறீங்க. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்கள் எந்தெந்த பேருக்கு எப்போ திருமண வாய்ப்புகள் வரப்போகுது, திருமணத்துல ஏதாவது தடைகள் இருக்கா, குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்போ தீரும், டிவோர்ஸ் ஆன விஷயங்கள், அடுத்து மறுமண வாழ்க்கை எப்போ நடக்கும், இந்த மாதிரியான நிறைய ஒரு பர்சனலான கேள்விகள் நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல தெரிஞ்சுக்கலாம். அதை கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.